காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால்னா எடுக்கக்கூடிய கொள்ளு பொடி செய்ய போகிறேன். அதை சாத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை சொல்கிறேன். கொள்ளு பொடி செய்யறதுக்கு கொள்ளு, இது பாருங்க, கொள்ளு, தனியா, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, பூண்டு ஒரு 15 பல், பெருங்காயம், இது கடைசியில் தாளித்து போடுறதுக்காக முந்திரி, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்புக்கு எண்ணெய். இப்போ பாருங்கள், கேஸை பற்ற வச்சுட்டேன். ஒரு கடாயை வச்சுட்டு காஞ்ச மிளகா ஒரு 6 மிளகா போடுறேன். 6 மிளகா. கொள்ளு பாருங்க, ஒரு 50 கிராம் கொள்ளு போடுறேன். 75 கிராம் போடலாம். 75 கிராம் கொள்ளு போட்டிருக்கேன். வறுபட்டுச்சு, நல்லா வாசனை வருது, பொரியுது. இப்போ எடுத்து வேறு தட்டில் போட்டுங்க. போட்டுட்டு இது ஆறட்டும், கொள்ளு ஆறட்டும். அதுக்குள்ளே தனியா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தனியா ஒரு கை தனியா போடுறேன். தனியாவும் வறுபட்டுச்சு. இதையும் கொள்ளா கூட போட்டாச்சு. கொஞ்சம் சூடாக போட்டு அப்படியே வதக்கி எடுக்கணும். புளியை லைட் சூடில். அதுக்குள்ளே பூண்டை தட்டிக்கலாம். பூண்டு பாருங்கள், ஒரு 15 பல் பூண்டுக்கு தட்டிடுறேன். சின்ன பல்லு தான். பாருங்கள், புளியும் சூடேறிச்சு. இந்த பருப்பா கூடவே போட்டுருக்கேன். போட்டுட்டு இப்போ பூண்டு ரொம்ப தீ வச்சோம்னா கருகிடும். அதனால் மிதமான தீயில தான் நம்ம வறுத்து எடுக்கணும் எல்லாத்தையுமே, இல்லைன்னா கருகிடும். வறுபட்டுச்சு, போட்டுட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் லேசாக வறுத்துக்கலாம். மிதமான கொஞ்சமான தீயில தாங்க வறுபடணும், இல்லைன்னா காந்துடும். உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம், நம்ம உடம்புல சேர்ந்து போகிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வெளியேற்றிடும் இந்த கொள்ளு பொடி. இதை சாத்தில் போட்டுன்னு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் கார்டியன் எண்ணெய் தான் போட்டு தாளிக்க போகிறேன். பாருங்க, கருவேப்பிலையும் வறுபட்டுச்சு. கருவேப்பிலையும் வறுத்த பொடியாக வறுத்த இந்த எல்லா பொருள் கூட சேர்த்துடுறேன் நான். இதை இப்போ பொடி பண்ணி வரணும். உப்பு சேர்த்து பொடி பண்ணி வரோம். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பொடி பண்ண போகிறேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், கல் உப்பு இந்த பொடிக்கு சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு
1/2 டீஸ்பூனு மஞ்சள்தூள். இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், கொள்ளு, கருவேப்பிலை, தனியா எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து தாளிப்பு எப்படின்னு சொல்கிறேன் நான். பாருங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். கடுகு பொரியுது. முந்திரி பாருங்க, நம்ம தேவையான முந்திரி இல்லை வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் முந்திரி கொஞ்சமாக போடுறேன். இங்கே பாருங்க, முந்திரி கொஞ்சமாக போடுறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்க, தாளிப்பை இந்த சாத்துல போட்டேன். பொடியை பாருங்க, நமக்கு சாதத்துக்கேற்ற பொடி போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக பெருங்காய பொடி சும்மா லேசாக போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கு பொடி தேவை. சாதத்துக்கு ஏற்ற பொடி போட்டு கலக்கிறேன். பாருங்க, கொள்ளு பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வெளியேறுங்க இந்த கொள்ளு பொடி சாதம் சாப்பிட்டோம்னா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.